நல்ல தளன்னு சரியான அளவில் சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக வந்திருந்தது. சாம்பார் சாதம் பிடிக்காதவங்களுக்கு யாருமே இருக்காது. இப்போ நம்ம சரியான அளவில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3 கப்பு ரைஸுக்கு 1½ கப்பு துவரம்பருப்பு, 3 ஸ்பூன் பச்சைப்பருப்பு, 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி வச்சு மஞ்சள்தூள், உப்பு, பெருங்காயம் 5 விசில் விட்டு எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை, 5 காஞ்ச மிளகாய், 1 கட்டி பூண்டை நச்சு சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 வகையான காய் தான் சேர்க்க போகிறோம். எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா புளி தண்ணி 50 கிராம் நல்லா கரைச்சி சேர்த்து காயை வேக வச்சுக்கோங்க. நம்ம குக்கரில் வேக வச்ச பருப்பு அரிசியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி நெய்யை ஊற்றி முந்திரி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளித்து ஊற்றிடுங்க.